பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு பயங்கரமாக பரிசேயர்களையும் வேதபாரகரையும் திட்டி தீர்த்துட்டு, நீங்களா சரியில்லை, இந்த சர்ச்செல்லாம் நீங்கள் பண்ணுற இந்த அட்டுழியங்கள்னால ஒன்றுமில்லாமல் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. வந்து அந்த கட்டடங்களை சீசர்கள் காண்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் அவங்கள திட்டிட்டு வர்றீங்களே, இந்த சர்ச்சோட கட்டடத்தெல்லாம் பாருங்க அப்படின்னு காண்பிக்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த கட்டடத்தை கல்லில் கட்டியிருக்காங்க. இந்த கல் ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடிக்கு நான் செஞ்சிருவேன் அப்படின்னு பயங்கர கோபத்தோடு பேசுகிறாரு. ஏன்னா இது வேஸ்ட்டு, இது இவங்க கூடுறதுக்காக நான் கட்டுனேன், நான் இது தங்குறதுக்காக இதை கட்டுனேன், நான் இவங்க கூட பேசுகிறதுக்காக இதை கட்டுனேன், ஆனால் இவங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று கல் இல்லாதபடிக்கு நான் இடிக்கப்பட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இதெல்லாம் அழிஞ்சு போயிருன்னு சொல்கிறீங்க, பூகம்பம் வந்தால் எல்லாம் அழிஞ்சு போயிருன்னு சொல்கிறீங்க, இது எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், யாரும் உங்களை ஏமாத்தாத மாதிரி எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் வருவாங்க. நிறைய பேர் அப்படி வந்தாங்க, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. நான் இந்த கல்கி ஒருத்தர் வந்தார், நாம் இருக்கா அவங்களுக்கெல்லாம், நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அதுபோல் அநேகர் அது மாதிரி வந்திருக்காங்க. நான் தான் கிறிஸ்து அப்படின்னு நிறைய பெரிய பெரிய ஆளுகள்லாம் நான் தான் கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பாங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. இவைகளெல்லாம் சம்பவிச்சே ஆகும், ஆனால் முடிவு உடனே வராது. எல்லாமே நடக்கும், யுத்தம் வரும், யுத்தங்களை செய்தியை கேட்பீங்க. இப்போ எல்லா பக்கம் அதுதான் நடந்துட்டுருக்கு. இஸ்ரேலில் நடந்துட்டுருக்கு, பாலஸ்தீன பகுதியில் யுத்தம் நடந்துட்டுருக்கு, ரஷ்யாவில் நடக்குது, உக்ரைனில் நடக்குது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சம், கொள்ள நோய், பூமி எதிர்ச்சி எல்லாம் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்போ நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கோம், எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்பொழுது உங்களை ஒவ்வொருத்தரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களும் பாய்க்கப்படுவீர்கள். உங்களை எல்லாம் கொலை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. ஏற்கனவே நிறைய சீசர்களை கொலை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நடக்கத்தான் போகுது. பவுலை கொலை செஞ்சுருக்காங்க, இன்னும் நிறைய சீசர்களை கொலை செஞ்சுருக்காங்க, யோவானை கொலை செஞ்சுருக்காங்க. அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பாய்ப்பார்கள். இயேசு தன்னைத்தான் காட்டி கொடுப்பீங்க, இந்த சீசர்கள் ஒருத்தனே என்னை காட்டி கொடுப்பாங்கிறத இங்கே சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பீங்க, ஒருவரை ஒருவர் பாய்ச்சிக்குவீங்க. அநேக தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நிறைய தீர்க்கதரிசி கள்ளத்தனமாக எழும்புவாங்க, அநேகர் வஞ்சிப்பாங்க. இது நடக்க போகுது, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் ஏமாற்றுவாங்க. அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தணிஞ்சு போயிடும். அக்கிரமிப்பு அதிகமாக தான் ஆகியிருக்குது, என்னென்னமோ நடக்குது, நம்ம கேள்விப்படாத செய்தியெல்லாம் கேட்குறோம். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் அப்படிங்கிற சம்பவமெல்லாம் நடக்குது. ரொம்ப அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு, அன்பு தணிஞ்சு போச்சு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது எல்லாத்தையும் தாங்கி இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு யார் நம்பி இருக்காங்களோ அவன் மட்டும்தான் காக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த சுவிசேஷம், என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவாகி என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த
சுவிசேஷம் உலகமெங்கும் இந்த செய்தி போய் சேரணும். அப்போ தான் முடிவு வரும். பிரியமானவர்களே, தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளை சுவிசேஷத்திற்கென்று அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் சொல்ல சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் இதற்கு முடிவு வரும். இயேசு கிறிஸ்துவனோட வருகை அப்போ தான் வரும். ஸோ நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். சும்மா உட்கார்ந்தது போதும். இனி இயேசுவுக்காக உலகமெங்கும் போய் இயேசுவனுடைய இந்த சுவிசேஷத்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வருவார் அப்படிங்கிற சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் நாம் பறைசாற்றணும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மேசியாவா திரும்ப இந்த பூலோகத்துக்கு வந்து நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. நம்ம எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. என்ன பிரச்சனைனாலும் உடனே இயேசு கிறிஸ்து சட்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவர் கூட நம்ம கூட நடமாட போகிறார், நம்ம கூட வரப்போகிறார். நம்ம கூட மனுஷனோட மனுஷனா மறுபடியும் மேசியாவா எப்படி இயேசுவா வந்தாரோ அதுபோல மேசியாவா மறுபடியும் வரப்போறார். அந்த பாக்கியத்தை நம்ம கண் காணணும் அப்படின்னா நம்ம சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. எப்படியாவது இயேசுனுடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் உங்களால் எங்கே போக முடியுமோ போய் அந்த இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பரப்புங்க. God bless you. ஆமென்.